அன்பார்ந்த இலங்கை மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். 2022 ஒட்டுமொத்த நாடும் சேர்ந்து ஹோட்டா ஹோம் என கத்திய போது அவர் கொழும்பு வீட்டை விட்டு மாலத்தீவு சிங்கப்பூர்னு உலக சுற்றுலா கிளம்பிட்டாரு. ஆனா இன்னைக்கு அவராவே ஆசையா நீதிமன்றம் தேடி வந்திருக்காரு. எதுக்கு தெரியுமா? என்னை யாரும் கைது பண்ணக்கூடாதுன்னு அவரே போட்ட மனுவை அவரே நேரில் வந்து வேடிக்கை பார்க்கிறார். விதி எவ்வளவு பெரிய பந்தயம் பாருங்க. அன்று இவரை எதிர்த்து பேஸ்புக்கில் போஸ்ட் போட்ட இளைஞர்களை தேசபந்து தென்னகோன் டீம் சட்ட விரோதமாக கைது பண்ணிடுச்சு. அது தப்புன்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதே நாளில் நம்ம முன்னாள் ஜனாதிபதியும் கோர்ட் வாசல்ல வந்து நிற்கிறார். இலங்கை அரசியலோட ஆகச்சிறந்த காமெடி என்னன்னா, நாட்டை ஒரு வருஷத்துல காலி பண்ணிட்டு போனவங்க எல்லாம் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பத்தி கோர்ட் ஏசி ரூமில் உட்கார்ந்து பாடம் படிக்கிறாங்க. அன்னைக்கு வியாத்மக அப்படிங்கிற பேர்ல நாட்டை வியக்கத்தக்க முறையில் மாற்ற போறேன்னு வந்தவர் இன்னைக்கு நம் சொந்த பாதுகாப்புக்காக கோர்ட்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காருங்கிறது தான் காலத்தின் ஆகச்சிறந்த அங்கதம். பொதுவாக நம்ம ஊர் அரசியல்வாதிகள் கோர்ட்டுக்கு வரும்போது கழுத்துல பெல்ட், கையில கட்டு, இல்லைன்னா ஆம்புலன்ஸ்ல வருவாங்க. ஆனா நம்ம முன்னாள் ஜனாதிபதி நானினும் அப்பாவிதான்ங்கிற அதே பழைய 2019 மாடல் முகபாவனையோட வந்திருக்கார். மக்கள் இப்போ அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்குறாங்க. ஐயா, அன்னைக்கு நீங்க ஹெலிகாப்டர்ல ஏறி நாட்டை விட்டு ஓடின வேகத்துக்கு இன்னைக்கு கோர்ட்டுக்கு ஏன் இவ்வளவு மெதுவா வாரீங்க? சட்டம் தன் கடமையை செய்யுமா? இல்ல இந்த மனுக்கள் மூலமா அவர் தப்பிப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.